மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். தேர்தல் ஆணையத்துக்கே சவால் விடும் மேற்கு வங்கம். கால்களை உடைத்து விடுவேன் என மிரட்டிய அமைச்சர், தேர்தல் பணியில் ஈடுபட மாட்டோம் என விலகிய அதிகாரிகள். என்ன நடக்குது மேற்கு வங்கத்தில்? இந்த தொகுப்புல பார்க்கலாம். எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பீகாரை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட அடுத்ததாக தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இதற்கான பணிகளும் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஆளும் கட்சியான திமுக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அங்க மேற்கு வங்கத்துல இந்த எஸ்ஐஆர்னால ஆளும் அரசு வர்சஸ் தேர்தல் ஆணையம்ன்ற மோதல் ஏற்பட்டிருக்கு. தொடக்கத்திலிருந்து இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல மேற்கு வங்க முதல்வர் இதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர்ன்ற பேர்ல மறைமுகமா என்ஆர்சி, அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேட்டை மத்திய அரசு செய்ய முயற்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த எஸ்ஐஆர்ல தகுதியுடைய ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டாலும் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ தற்போது எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்த கருத்துனால அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்படுது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சரான பிர்ஹத் ஹக்கீம் என்ன சொல்றாருன்னா, இந்த எஸ்ஐஆர் மூலமா மறைமுகமா மத்திய அரசாங்கம் என்ஆர்சி செய்ய பார்ப்பதாகவும், தகுதியுடைய வாக்காளர்கள் நீக்கம் செஞ்சு அவங்களுக்கு சாதகமானவங்களை மட்டும் வச்சுக்க பார்ப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாரு. தொடர்ந்து அவர் வெளிப்படையாவே எஸ்ஐஆர் மூலமா என்ஆர்சி செய்ய பார்த்தாலோ இல்ல வாக்காளர் பட்டியலிருந்து தகுதியான ஒருத்தரை நீக்கினாலோ நாங்க சும்மா இருக்க மாட்டோம், தேர்தல் ஆணையம் மற்றும் பிஜேபியோட கால்களை உடைச்சிருவேன் அப்படின்னு வெளிப்படையாவே மிரட்டல் விடுக்கிற தோனியில பேசியிருந்தாரு. இதனால அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல இடங்கள்ல இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்ய விடாம அரசியல் கட்சியினர் தடுப்பதாகவும் மிரட்டல் விடுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல பாதுகாப்பு குறைபாடு இருப்பதால மாநில அரசோட பாதுகாப்பு மட்டும் இல்லாம துணை ராணுவ படையினரை பயன்படுத்தணும்ன்ற ஒரு கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 1000 அதிகாரிகள் இதுல பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதால இந்த பணிகளை நாங்க ஈடுபட மாட்டோம்னு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. தற்போது தேர்தல் ஆணையம் அந்த அதிகாரிகள் கிட்ட உரிய விளக்கம் கேட்டு அவங்களும் பதில் கடிதம் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கு தான் மேற்கு வங்கத்துல போயிட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா எஸ்ஐஆரோட தொடக்கத்திலிருந்தே இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு மாநில அதிகாரிகளை ஒதுக்கீடு செய்வதா இருக்கட்டும், அவங்களுக்கான சம்பளத்துல கான்ட்ரிபியூட் செய்வதா இருக்கட்டும், இதுல மம்தா பானர்ஜி ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை தான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இது காரணமா ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் முதல்ல அவங்க ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கவர்னர்கள் மூலமா ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ஏற்படுத்த முயற்சி செஞ்சு அதன் மூலமா அங்க இருக்க அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுத்து வந்ததாகவும், தற்போது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மாநில அரசோட அதிகாரத்துல தலையீடு செய்வதாலும் இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்க மம்தா பானர்ஜி கடைபிடிச்சிட்டு வருவதா சொல்லப்படுது. இந்த மோதல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரை வெளிப்படையா கால்களை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. இது மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த குழப்பத்தில் பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு முதியவர் எங்க வாக்காளர் பட்டியலிருந்து தன்னோட பேர் நீக்கப்பட்டுருமோ, என்ஆர்சியை பயன்படுத்தி நம்மளை மறுபடியும் வங்கதேசத்துக்கே திருப்பி அனுப்பிடுவாங்கன்ற அச்சத்துல அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு குழப்பமும் அச்சமும் தான் மக்கள் மத்தியில தற்போது ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதுல தேர்தல் ஆணையம் வர்சஸ் மாநில அரசுன்ற ஒரு மோதல் போக்கும் அதிகரிச்சிருக்கு. மக்கள் மத்தியில குழப்பமும் அச்சமும் அதிகரிச்சிருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இதற்கு மாநில அரசோட அதிகாரமும் பாதிக்கப்படாத வகையிலும் தேர்தல் ஆணையத்தோட பணிகளும் பாதிக்கப்படாத வகையிலும் உண்மையான வாக்காளர்கள் பாதிக்கப்படாத வகையிலும் சரியான வழி நெறிமுறைகளை வகுக்கணும்ன்ற கோரிக்கை அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.